ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேனியா அந்த கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் கேம். ஸோ இந்த கேமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்குலாம் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு தான் இது. இந்த கலர் ப்ரிடிக்ஷன் கேமில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எப்படி வித்ட்ரா பண்ணணும், ஸோ இது எல்லாமே நான் இதில் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக இது வந்து புதுசாக வரவங்களுக்கான ஒரு ஆடியோ. ஸோ புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா கலர் ப்ரிடிக்ஷன் தான். நீங்கள் கேமில் போய்ட்டு லாகின் பண்ணிட்டு வின்னில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் க்ரீன் இருக்கும், ரெட்டு இருக்கும், ஜாயின் க்ரீன் ரெட்டுன்னு இருக்கும். சிம்பிள் கான்செப்ட்டு. நீங்கள் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒன்றில் ஜாயின் பண்ணிங்கன்னா 10 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போகும். ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டு இப்போ ஜாயின் க்ரீன் கொடுத்து க்ரீன் வந்து வின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 20 ரூபாயாக வரும். ஸோ அப்படியே டபுள் ஆகும். ஒருவேளை லாஸ் ஆகிட்டிங்கன்னா 10 ரூபா மைனஸ் ஆயிடும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் இருக்கும், இல்லைனா மேலே ரீசார்ஜ்னு இருக்கும். ரீசார்ஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து QE பே இல்லைனா EK பேன்னு இருக்கும். இது ரெண்டு ஏதாவது யூஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் 200 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் 500 பண்ணுங்கள். ஏன்னா 500 பண்ணிங்கன்னா 200லாம் அவங்க கேம் கான்செப்ட் என்னென்னா 200 பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 500 அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500 பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டு நான் சிக்னல்ஸ் தருவேன். 1 மணிக்கு 3 மணி 5 மணிக்கு 9 மணிக்கு. நான் தான் மெயின் இந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் இல்லாத டைம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதனால் இன்னொரு குரூப் அட்மின் போட்டிருக்கேன். அவங்க வந்து உங்களை மாதிரி நம்ம கஸ்டமர் தான், ப்ளே பண்ணுறவர் தான். ஸோ அவருக்கும் நான் வந்து அப்ரூவ் கொடுத்து அட்மின் ஆக்கியிருக்கேன். அவர் சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக தருவார். சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கூட தருவேன். அவருக்கு ஒர்க் போயிட்டாருன்னா அவருக்கு பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுவார், நான் தருவேன். ஸோ இதாங்க கேம் கான்செப்ட்டு. ஸோ ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, கேம் எப்படி விளாட்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் ஒரு நாளைக்கு 3 டைம், 1 மணிக்கு 5 மணிக்கு 9 மணிக்கு. இந்த 3 டைமில் உங்களுக்கு 3 ரவுண்டு சொல்லுவோம். ஸோ 3ல் 2 ரவுண்டு நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1 மணி ரவுண்டில் வந்து 2 மேட்ச்சு, 2 ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா 3ஆவது ரவுண்டு 4ஆவது ரவுண்டு வரைக்கும் நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது பண்ணிங்கன்னா வின் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப பெட்டு நிறையா கட்டாதீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 500 தான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா 5, 3 அந்த மாதிரி கட்டுங்க. 30 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா கட்டுங்க. 500 வச்சுட்டு எடுத்தோன்னே 300 கட்டி 300 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 200 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 200 போயிடுச்சுன்னா அவ்வளோதான், 0 அவுட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே ஒரு அனலைஸ் தெரியும். ஸோ இப்படிலாம் இருந்தால் இவ்வளோ லாஸ் வருமா, ப்ராஃபிட் வருமானு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு விட்ரா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 1000 ருபீஸ்க்கு மேலே போகும்போது